நான் சொன்ன மாதிரி அவர்கிட்ட அப்படியே பேசிடுங்க. நான் பாத்துக்கிறேன் கண்ணு, டோன்ட் வரி. ஹலோ, வணக்கம் கண்ணு, சிந்தாமணி பேசுறேன். என்னம்மா புது நம்பர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க போல? இது என்னோட இன்னொரு நம்பர் கண்ணு. ஆமா, அவ வந்தாளா? யாருமா? அதான் கண்ணு, அந்த மீனா திரும்ப வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? வந்து கெஞ்சி இருப்பாளே. அவ கெஞ்சி கூத்தாடி அழ ஆரம்பிச்சிட்டாமா. அப்புறம் எகிரியும் பார்த்தா நான் எதுக்கு ஆத்தறலையே, பணத்தை தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். நல்லதுதான் கண்ணு, எப்படி கேட்டாலும் பணத்தை மட்டும் கொடுத்துறாத. ஆனா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாளோன்னு பயமா இருக்கு. போனா மட்டும் என்ன கண்ணு, பணத்தை வாங்கிட்டேன்னு அவ சைன் பண்ண அக்ரிமெண்ட் நம்ம கிட்ட இருக்குது இல்ல, அவளால எதுவுமே செய்ய முடியாது கண்ணு. நீ பயப்படாத கண்ணு, நான் இருக்கிறேன். அப்படியே போலீஸுக்கு போனாலும் நான் பாத்துக்கிறேன். எல்லா போலீஸும் நமக்கு தெரிஞ்சவங்க தானே கண்ணு. அவன் நல்லா ஏமாந்தால, எனக்கு அது போதும். சரிமா, அந்த மீனாவுக்கு போக வேண்டிய 2 லட்சம் ரூபாய நான் பாட்டிட்டு இருந்து வாங்கிட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா இதுல இருந்து மீனாவுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கலாமா? பேசுங்க. ஆனா வந்துருச்சா கண்ணு? சந்தோஷம் கண்ணு, சந்தோஷம். உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எங்க வந்து கொடுக்கட்டுமா? வீட்டுக்கு வரலாமா? வேண்டாம்னு சொல்லுங்க. வேண்டாம்னு சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம் கண்ணு, நீ வீட்டுக்கெல்லாம் வர வேணாம். நீ வேணா அந்த பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துரு. நாங்க ஒரு பார்ட்டியை பாக்கிறதுக்காக வரேன். ஒரு 1 ஹவர்ல நீ அங்க வந்துரு. அங்க வந்து நான் அந்த பணத்தை வாங்கி. சரிங்கம்மா, நான் வந்துடுறேன். சூப்பர் ஸ்ருதி, அச்சசல அந்த அம்மா குரல்ல அப்படியே பேசிட்டீங்க. கண்ணு மூடிட்டு கேட்டா அப்படியே இருக்கு. இத்தனை வருஷமா டப்பிங் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. சீதா அக்கா, நீ சிந்தாமணிக்கு கால் பண்ணி கோவிலுக்கு 1 ஹவர்ல வாங்க, அட்வான்ஸ் கொடுக்கறேன்னு சொல்லு. ராஸ்கல், உன்னை நம்பி மண்டபத்தை ஒப்படைச்சதுக்கு எனக்கே நம்பிக்கை துரோகம் பண்றியா? இந்த மாதிரி எவ்வளவு என்ன ஏமாத்திருப்ப? ஒழுங்கா உண்மையை சொல்லு. சார், இல்ல சார், அது வந்து இந்த பொண்ணு என்ன மாட்டி விடுறதுக்காக பொய்யா. டேய், நீ பேசுறதெல்லாம் கேட்டு தானே வரேன். உண்மையை சொல்றியா இல்ல போலீஸ வர சொல்லிட்டா? இல்ல சார், நான் சொல்லிடுறேன் சார். சிந்தாமணி அம்மா தான் இந்த ஆர்டரை இந்த பொண்ணுக்கு கொடுக்க சொன்னாங்க. 25,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து பத்திரத்துல சைன் வாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் பத்திரத்துல முழு பணத்தையும் கொடுத்துட்டேன்னு மாத்தி எழுத சொன்னாங்க சார். நானும் பணத்துக்கு